தமிழ் பேசும் மணிக்கு நல்லவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது OnePlus தரப்புல வந்து இன்னைக்கு இந்தியாவில் புதிதாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கிட்டேயும் ஒரு மீடியா கிட் இருக்கு. இந்த கிட்குள்ள அந்த புது ஸ்மார்ட் ஃபோனுடைய பாக்ஸும் இருக்கு. ஸோ இந்த கிட்ல என்னென்ன இருக்கு, அந்த பாக்ஸ்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்மார்ட் ஃபோன் என்னென்ன புது விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே வந்து பார்க்கலாம். தவறாம இந்த வீடியோவை கடைசிக்கும் பாருங்க. OnePlus டீம் கிட்ட இருந்து நமக்கும் ஒரு மீடியா கிட் கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி தான் வந்து தெரியுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணுறதே கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஓப்பனிங்காக இருக்கு. ஓப்பன் பண்ண உடனே உள்ள நமக்கு 3 கேசஸ், அதாவது இந்த மொபைலுக்கான ஒரு 3 கேஸ் கொடுத்துருக்காங்க. என்னுடைய ஃபேவரட் சாண்ட்ஸ்டோன் ஃபினிஷும் அதில் இருக்கு. கூடவே ஒரு புல்லட் ஒயர்லெஸ் இயர்ஃபோன் புது மாடல், அதோடைய ஒரு பாக்ஸும் இருக்கு. இதோடைய அன்பாக்சிங் நம்ம தனியாக வந்து பார்க்கலாம். ஸோ கூட பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்றது உங்களுக்கே வந்து தெரியும். OnePlus 70 பாக்ஸே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு பாக்ஸாக இருக்குது. ஏதோ ஒரு ஃபாரின் ஜூஸ் பாட்டில் மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ முதல்ல அன்பாக்ஸ் பண்ணிடலாம். உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாக்ஸ் இது வரைக்கும் வந்து OnePlus பாக்ஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நீளமாக தான் இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ண உடனே உள்ள நமக்கு OnePlus உடைய ஸ்டிக்கர்ஸ், ஒரு சில புக்லெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே மொபைலும் இருக்குது. இது கிளேசியர் ப்ளூ, பார்க்குறதுக்கு ஒரு விதமான ஒரு ப்ளூ கலரிஷ், ரொம்பவே நல்லா இருக்குது. 3 கேமராஸ் வந்து பின்பக்கமாக இருக்குது, ஒரு சென்ட்ரிக் டிசைனில். அதை பற்றி இன்னும் என்னென்னன்றது அப்புறம் பார்க்கலாம். பாக்ஸில் நமக்கு அடுத்ததாக சிம் எஜெக்டர் டூல், ஃப்ரீ TPU கேஸ், 30 வாட்கான சார்ஜர் ப்ளஸ் டைப் சிக்கான அந்த கேபிளும் வந்து இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து மொபைலை பூட்டப் பண்ணிடலாம். அதே சமயத்தில் நம்ம இந்த மொபைலுடைய ஃபிசிக்கல் ஓவர்வியூ என்னென்னு பார்க்கலாம். வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டன், ஸ்லைடர் பட்டன் கொடுத்துருக்காங்க, அலர்ட் ஸ்லைடர். மேல் பகுதியில் நமக்கு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்கு. இடது பக்கமாக வால்யூம் ராக்கர் கீ கொடுத்துருக்காங்க. கீழ் பகுதியில் நமக்கு சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. 2 நானோ சிம் நீங்கள் போட்டுக்கலாம். எக்ஸ்டென்ட்லாம் வந்து பண்ண முடியாது. பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி போர்ட், அதே போல் ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. மொபைலுடைய பின்பக்கமாக பார்க்கும்பொழுது நமக்கு 3D மேட் ஃப்ராஸ்டட் கிளாஸ் இருக்குது. இது ஒரு கொரில்லா கிளாஸில் அவங்க அந்த பேக் வந்து செஞ்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. கிளாஸ் பேக் தான். ஸோ இதில் 3 கேமராஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. பிரைமரி கேமரா 48 மெகாபிக்சல் கேமரா, f1.8 அப்பச்சரில் OIS சப்போர்ட்டும் வந்து இருக்கு. சோனி IMX 586 சென்சர் இது. கூடவே நமக்கு 12 மெகாபிக்சலுக்கான இன்னொரு கேமரா, டெலிஃபோட்டோக்காக இது 2x வரைக்கும் ஜூம் பண்ணும். இன்னொரு கேமரா 16 மெகாபிக்சலுக்கான கேமரா, இதில் வைட் ஆங்கிள் எல்லாம் நீங்கள் எடுக்கலாம். 117 டிகிரி வரைக்கும் நீங்கள் வைட் ஆங்கிள் எடுக்க முடியும். அது இல்லாமல் நமக்கு ஃப்ளாஷும் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே OnePlus உடைய பிராண்டிங்கும் இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா கிளாஸியாகவே இருக்குது. முன்பகுதியில் நமக்கு பழைய OnePlus 7ல் என்ன வந்ததோ அதே மாதிரி ஒரு நாட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி தெரியுது. எக்ஸாக்டாக தெரியல. பட் 6.55 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. HDR10+ உடைய சப்போர்ட்டோட. இது ஒரு ஃப்ளூயிட் AMOLED டிஸ்பிளேன்றதை சொல்கிறாங்க. 90 ஹெர்ட்ஸ்க்கான டிஸ்பிளே இதில் இருக்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது. இந்த மொபைலுடைய குயிக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா Snapdragon 855+ சிப்செட் யூஸ் பண்ணுறாங்க. 7 nm டெக்னாலஜியில். Adreno 640 அப்படின்ற GPU இருக்குது. 8 GBக்கான LPDDR4X அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த RAM இருக்குது. 128 GB ஸ்டோரேஜ் ப்ளஸ் இன்னொன்று 256 GB ஸ்டோரேஜ் அப்படின்ற 2 வேரியண்ட்டில் வருது. 3800 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரி இருக்குது. வார்ப் சார்ஜ் சப்போர்ட்டும் வந்து இருக்குது. 30 வாட்கான சார்ஜிங். இது வந்து நீங்கள் ½ hour சார்ஜ் போட்டாலே 70% வரைக்கும் சார்ஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த புது வார்ப் சார்ஜ். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக நமக்கு Oxygen OS 10, இது Android 10 மேலே ரன் ஆகுது. பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்லீக்காகவே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். 190 கிராம் தான் இதோடைய வெயிட் இருக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ஃபேஸ் அன்லாக் ரெண்டுமே இருக்குது. அதே போல் இதில் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் வந்து இருக்குது. இந்த மொபைல் ஃபர்ஸ்ட் டைம் பூட்டப் ஆகிடுச்சு. இதில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 226 GB வந்து அப்ராக்சிமேட்லி ஃப்ரீ கிடைக்குது இந்த வேரியண்ட்டில். UI ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. பார்க்குறதுக்கு டிஸ்பிளேவும் ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குது. என்னுடைய ஃபர்ஸ்ட் ஹேண்ட்ஸ் ஆன் இம்ப்ரெஷனில் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. Oxygen OS 10ல் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கும். நான் ஏற்கனவே டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் OnePlus 7 Proல. பட் இது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டேபிளான வெர்ஷன். பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கேமராவுடைய ஷட்டர் ஸ்பீட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. கேமராவில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக பார்க்க போனால் பின்பக்கமாக நமக்கு 4Kல 60 FPS வரைக்கும் வீடியோ எடுக்கலாம். சூப்பர் ஸ்லோ மோஷன் சப்போர்ட்டும் இருக்குன்னு சொல்கிறாங்க. 1080pல நீங்கள் 240 FPS வரைக்கும் எடுக்கலாம். 720pல நீங்கள் 960 FPS வரைக்கும் எடுக்கலாம் சொல்கிறாங்க. இது இல்லாமல் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மற்ற ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவில் பொறுத்த வரைக்கும் நமக்கு 1080pல 30 frames வரைக்கும் நீங்கள் வீடியோ வந்து எடுக்க முடியும். இந்த வீடியோ நம்ம எடுக்கிறது OnePlus 70யோட ரியர் ஃபேஸிங் கேமராவில் எடுத்துகிட்டு இருக்கோம். இது நார்மல் மோட் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் இது என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் க்ராப்பாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். இப்போ வைட் ஆங்கிள் போகிறோம் பாருங்கள், இதுதான் நார்மல் மோட் மாதிரி இருக்குது. பிகாஸ் நீங்கள் இமேஜ் சாம்பிள்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு நார்மல் மோடுக்கும் வைட் ஆங்கிளுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு சொல்லி சேம் ஸ்பாட்டில் காமிக்கிறேன் பாருங்கள்.
இந்த ஷாட்ஸ் எல்லாமே நம்ம அவுட்டோரில் எடுத்த ஷாட்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும். ஒவ்வொன்றுமே வந்து நார்மலாக, வைடாக இல்லாட்டி வந்து 2xல ஜூம் பண்ணியிருக்கேனான்றதை உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நார்மலுக்கும் வைடுக்கும் உங்களுக்கு ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய அளவு டிஃப்ரென்ஸ் வந்து வீடியோவில் அந்தளவுக்கு வந்து தெரியல அப்படின்னு தான் சொல்லும். நான் இன்னும் அதிகமாக டெஸ்ட் பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் நார்மலாக இருக்கக்கூடிய ஷாட்ஸ் மற்றும் போர்ட்ரேட் ஷாட்ஸ்க்கான டிஃப்ரென்ஸும் வந்து ரொம்பவே நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லலாம். இமேஜுடைய குவாலிட்டி ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, டீட்டெயில்ஸும் நல்லா இருக்குது. ஸ்பெஷலி இந்த ஃப்ளவரில் இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக வந்து பாப்பப் ஆயிருக்கு. குறிப்பாக நீங்கள் 2xல ஜூம் பண்ணும்போதும் இமேஜுடைய குவாலிட்டி நல்லா இருக்கு. குறிப்பாக சூப்பர் மேக்ரோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் சொல்கிறாங்க. ஸோ இதில் நீங்கள் 2.5 சென்டிமீட்டர் வரைக்கும் க்ளோஸ்அப்பில் போய் ஷாட் எடுக்க முடியும். இமேஜுடைய குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. ரீசெண்டாக நான் யூஸ் பண்ண மேக்ரோ இமேஜஸ்லேயே இந்த இமேஜ் அப்படின்றது குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு, டீட்டெயில்ஸும் நல்லாயிருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் சார்ட் ஆஃப் இமேஜை நீங்கள் இந்த ஒரே மொபைல் ஃபோனில் வந்து எடுக்க முடியும். அந்தளவுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப அருமையாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லும். என்னோட இனிஷியல் டெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரியர் கேமரா ஓரளவுக்கு நல்லா இருக்குது. செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் டீட்டெயில்ஸ் ஓரளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது. அதே போல் போர்ட்ரேட் ஷாட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக வந்து கொடுத்துருக்கு. இந்த மொபைல் பார்க்குறது ரொம்ப ஸ்லீக்காகவே இருக்குது. டிசைன் ஓரளவுக்கு வந்து நல்லாயிருக்கு. அதுவும் பின்னாடி அந்த சென்ட்ரிக் டிசைன் சொல்லக்கூடிய அந்த கேமரா ஓரளவுக்கு வந்து நம்ம ஏற்கனவே பழைய மொபைல், நிறைய மொபைல்ஸ் நோக்கியாலெல்லாம் பார்த்த மாதிரி ஒரு டிசைன் தான். பட் இதில் கொடுத்துருக்கிறது அந்த இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லும். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம் இதோடைய யூஐ தான். ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது. நான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை 2 நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ நான் சார்ஜ் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து சார்ஜ் ஏறியிருக்கு. ஸோ அதுக்கும் ஒரு மிகப்பெரிய தம்ஸ் அப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போது இந்த ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து டீசெண்டான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் எந்த விலைக்கு வந்து இதை லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்றத நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அப்டேட் பண்ணுவேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்பொழுது மறக்காம அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவிலே OnePlus 70 உடைய அன்பாக்சிங் மற்றும் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூ எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இன்னும் கொஞ்ச நாள் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்டெப்த்தாக இதோடைய கேமரா, கேமிங் மற்றும் ஃபுல் ரிவ்யூ எல்லாத்தையுமே வந்து கொண்டு வரேன், வித் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து. அதற்கு முன்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின சந்தேகம் உங்களுக்கு வேறு எதுவும் இருந்தால், ப்ளஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வேறு ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் கூட கம்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.